ஹாய் செல்லங்களே, நந்தன்கள் தேனிச்சலம் பேசுகிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தென்காசி வந்திருக்கேன்னு எல்லாத்துக்குமே தெரியும். தென்காசி பெரிய கோயிலுக்கு போகிறோம். அது என்ன கோயில்னா காசி விஸ்வநாதர் கோயில். வாங்க போகலாமா? பஸ் வர்றதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் காய்ஸ். ஹலோ காய்ஸ், நம்ம சேனலை வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, தென்காசியில் இருக்க பெரிய கோவில், அது வந்து காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இதுதான் அந்த கோவில். தூரத்துலேருந்து பார்க்கவே அழகாக இருக்கும். அதுவும் கிட்ட போய் பார்த்தோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கோவில். பாருங்கள், கேமராலே உங்களுக்கு அழகாக தெரியும். நான் நேரில் பார்க்கும்போது இன்னுமே அழகாக இருக்கும் கோவில். வந்து காசி விஸ்வநாதர் கோவில் வந்து தமிழ்நாட்டிலே வந்து 7வது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பெரிய கோவில் அப்படின்றனால வந்து உள்ளே வந்து ஃபோன்லாம் அலௌடு கிடையாது. அதனால் வெளியிலே வந்து அலௌன்ஸ் பண்ணுறாங்க, ஃபோனை வச்சுட்டு போங்கன்னு சொல்லிட்டு. அதனால் வெளிலே வச்சுட்டு போயிட்டோம் காய்ஸ். அதனால் வந்து உள்ளே எதையுமே எங்களால் வந்து வீடியோ எடுக்க முடியல காய்ஸ். சிவன்லேயே உள்ளே பார்த்திங்கன்னா வந்து நிறையா சிவன் இருந்தாங்க. அந்த சிவன் பேர்லாம் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை சரியா. ஆனால் உண்மையிலே இந்த கோவில் வந்து சூப்பராக இருக்கும் காய்ஸ். உள்ளே போயிட்டு வந்து உட்காந்துருக்கோம் காய்ஸ். என் முடியெல்லாம் பாருங்க காய்ஸ், எவ்வளோ இதாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து காற்று அவ்வளோ அடிச்சிச்சு காய்ஸ். காய்ஸ் இவ்வளோ காற்று பாருங்க காய்ஸ். நம்ம போன அன்னைக்கு பார்த்திங்கன்னா வந்து பிரதோஷம். அதனால் வந்து நந்தீஸ்வரரை வந்து ஊர்கோலை மாதிரி சுற்றி வந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்குறதுக்கேவும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பஸ்ஸில் உட்காந்துட்டு தான் காமிக்கிறேன். அங்கே பாருங்கள் அது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் போகிறப்ப லைட்லாம் போடல, இப்போலாம் லைட்டு போட்டாங்க. இந்த கோபுரத்தில் பார்த்திங்கன்னா லைட் போட்டிருக்க இடம் இருக்குது பார்த்திங்களா, அதை மட்டும் எண்ணி பாருங்கள் 9 இருக்கும். அந்த சிவன் இருக்குல்ல, அதையும் சேர்த்து எண்ணி பாருங்கள், அப்போ தான் 9 வரும். சாமிலாம் நல்லா கும்பிட்டாச்சு கைஸ். இப்போ நம்ம வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். பாருங்கள், வீட்டுக்கு தான் போகிறோம். நைட்டு இருட்டாயிடுச்சு கைஸ். வீட்டுக்கு போய் இனிமேல் தான் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்கணும். ஓகே பாய் கைஸ். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். ஓகே பாய்.